நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நாளை மறுதினம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளது. இதனையடுத்து இன்று காலை முதல் கொளுத்தும் வெயிலிலும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். இறுதி கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மாலை 6 மணிக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்காளர்கள் ஈடுபடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மத்திய சென்னையில் பாஜக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் வினோஜ் செல்வம் இன்று காலை திடீரென சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்றார்கள். பாஜக நிர்வாகிகளோடு ஊர்வலமாக சென்ற அவர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சமாதிக்கும் சென்று அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வினோஜ் செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டி ஆசி பெற்றதாக கூறினார். இதனிடையே தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை தொடர்ந்தது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்புதான் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது. ஜெயலலிதா மற்றும் அறிஞர் அண்ணா தொடர்பாக அண்ணாமலை விமர்சித்து பேசியதால் உறவு முறிந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக எதிரணியில் போட்டி போட்டு வரும் நிலையில் அதிமுகவின் வாக்குகளை கவர்வதற்காகவே பாஜக வேட்பாளர் வினோஜ் செல்வம் அதிமுக மறைந்த தலைவர்கள் நினைவிடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பாஜக தலைவர்களால் ஓட்டு பெற முடியாது என்ற காரணத்தால் பாஜக வேட்பாளர் அதிமுக தலைவர்களின் நினைவிடத்திற்கு சென்றதாக தெரிவித்தார்கள். மக்கள் பாஜகவின் நாடகத்தை நம்ப மாட்டார்கள் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.